ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஒரு சட்னி அரைக்குமே நல்லா டேஸ்ட்டாக இது துவையல் மாரி இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு. என்னோடய ஸ்டைலில் பாருங்கள், வீட்டில் நம்ம இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்யலாம். அந்த சட்னி நல்லாயிருக்கும், சூப்பராக. பாருங்கள், நம்ம கடலப்பயிறு கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூனு, தேவையான அளவு பூண்டு ஒரு 5 பூண்டு 6 பூண்டு பல் போட்டு, சின்ன வெங்காயம் நல்லா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு டெய்லியும் தேங்காய் சட்னி, கார சட்னி இப்படி அரைக்கிறோம். இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் மேக்ஸிமம் இது பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டு பெரியவங்க இதுமாரி நம்ம பிடிச்ச மாரி நம்ம செஞ்சிடலாம். சில பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் கூட இருக்கும். இந்த தக்காளி, சின்ன வெங்காயம், இந்த பூண்டெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதன் கூட கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிங்க. ஏன்னா கத்திரிக்காய் லைட் நல்லா வதக்கணுன்னா ஒரு மாதிரி லைட்டாக கசக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி அரைக்கும்போது மறுபடியும் கொட்டி வதக்க தேவையில்ல. திட்டமாக உங்களுக்கு தேவைன்னா வதக்கிக்கங்க, தேவைன்னா விட்டுடுங்க. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்குங்க. நம்ம காஞ்ச மிளகா கூட போடலாம், பச்சை மிளகாவும் போடலாம், நம்ம இஷ்டம்தான் அது. இது வதக்கும் போதே நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதங்க. அந்த காரம் அதெல்லாம் கோர்த்து சூப்பராக இருக்கும். உப்பு, காரம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சட்னி பாருங்கள். எங்களுது சின்ன ஜார், பெரிய ஜார் என்னன்னே தெரிலைங்க, சரியாக அரைப்படவே மாட்டுது. சின்ன ஜார்லேயே நான் 2 இதை போட்டு அரைச்சிட்டேன். அதே இந்த ஆட்டு உரலாம் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதில் ஆட்டி இதுமாரி சாப்பிட்டீங்கன்னா, இது அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுமாதிரி எல்லாமே வீட்டில் விளையிறது இல்லையா, எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த கையிலே மாவு அரைச்சி இதுமாதிரி சட்னி பண்ணி அதிலே வதக்கிட்டு சட்னி அரைச்சி கொடுத்தா சூடாக இட்லி சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், அரைச்சி வச்சு நம்ம சாதா கடுகு போட்டு தாளித்து, உங்களுக்கு வேணுன்னா ஒரு வதக்கி வேணால் வதக்கலாம், இல்லை அப்படியே கூட இது சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா இதுமாரி இட்லிக்கு நல்லா சுட சுட சாஃப்டான இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், எப்படிக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.